Hello students, welcome to Abhinandan Academic. My dear students, நான் உங்க மேக்ஸ் டீச்சர் தமிழரசன் பேசுறேன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கிளாஸ் 12th CBSE மேக்ஸ்ல ரிலேஷன் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல MCQ क्वेश्चंस. இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா throughout இந்தியாவில் நடந்த எல்லா எக்ஸாம் டிஃபரண்ட் ஜர்னல் பேப்பர்லாம் கலெக்ஷன் பண்ணி அதிலிருந்து உங்களுக்கு 2020 ல இருந்து அப் டு கரண்ட் இயர் வரைக்கும் தேவையான MCQ क्वेश्चन அப்லோட் பண்ணிருப்பேன் வீடியோஸ். நீங்க வீடியோஸ் பார்த்துக்கலாம். இல்ல இந்த क्वेश्चन PDF வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கில் கொடுத்துருப்பேன் ஆர் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளியரா? மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீ மேக்ஸில் 95+ ஸ்கோர் பண்ணால் என்னுடைய சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ நீங்கள் கண்டினியூவாக பார்க்க முடியும். ஸோ நீ மேக்ஸில் 95+ ஸ்கோர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்னுடைய சேனல் மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம சம்குள்ளே போயிடலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோஸை. ரைட், இப்போ வாட் a first question for a real number x. Okay, for real number x that is a meaning function f from R to R, that is a domain codomain real number. Then f of x is equal to x cube plus 5x plus 1. This is the questions 2025 board exam la keta questions. அப்போ இது எப்படி சார் சால்வ் பண்ணலாம்னா given function 1 1 on 2 கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 1 1 ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் நம்மளுக்கு என்ன தெரியும்னா f of x is equal to f of y இருந்தால் x is equal to y அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணி ரெண்டு ஃபங்க்ஷன் டொமைன் எடுத்துருப்பீங்க. கிளியரா? சேம் வே அப்போ ஹியர் அப்படியே சம்முக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? f of x equal to f of y. அப்போ f of x is equal to what's the value? x cube plus 5x plus 1 எடுத்துக்கிட்டோம்னா equal to f of y. f of y ன்னா அப்போ what is the value? y cube plus 5y plus 1 எடுத்துக்கலாமா? இப்போ இதுலேருந்து எப்படி சார் சால்வ் பண்ணணும்னா ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் பண்ணிவிடு. ரிமைனிங் எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போ எக்ஸ் கியூப் ஓகே ப்ளஸ் 5x மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் 5y ஈக்குவல் டு 0. ஸோ ஐம் டேக் இட் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் எடுத்துருங்க ப்ளஸ் 5 காமனாக எடுத்துருங்க இது ரெண்டிலிருந்து. ஸோ வாட்ஸ் ரிமைனிங் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா. ஸோ யூ நோ த ஃபார்முலா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி into a square plus ab plus b square. இது நமக்கு தேவையான தெரிஞ்ச ஃபார்முலா. சேம் அந்த ரூலை இங்கே அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ ஹியர்? x minus y into வாட் இஸ் த வேல்யூங்க? x square plus xy plus y square plus 5x minus y is equal to 0. Now take it, இதிலிருந்து என்ன பண்ணிங்க? x minus y take it common. take it x minus y காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்போ x minus y காமனாக எடுத்துட்டுனா x square plus xy plus y square plus 5 ஓகே ஈக்குவல் டு 0. இதுதான் டேட்டாஸ். ஓகே, இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா கிவன் சம் வந்து x square plus y square plus 5 ஆல்சோ இருக்குது. ஸோ நீ எக்ஸோட வேல்யூ ரியல் நம்பர் நீ என்ன வேல்யூ எடுத்தாலும் சரி கண்டிப்பாக இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் 0 பார்த்தே வரும். என் x 0 ஒய்யும் 0 எடுத்தால் கூட ப்ளஸ் 5 இருக்குது. ஸோ கண்டிப்பாக 0 வர வாய்ப்பு இல்லைங்க. வேறு நெகட்டிவ் நம்பர் போட்டால் கூட ரெண்டுமே ஸ்கொயர் இருக்கனால கண்டிப்பாக அது கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகி ஈக்குவல் 0 வரதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. தேர்ஃபோர் அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் xy ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் 5 இஸ் நெவர் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ ஒன்லி பாசிபிள் x மைனஸ் y இஸ் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் அப்போ x இஸ் ஈக்குவல் டு y. தேர்ஃபோர் வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ்? f இஸ் 1 1 ஃபங்க்ஷன்ஸ். கிளியர்? f இஸ் 1 1 ஃபங்க்ஷன். ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? ரைட், இப்போ நான் 1 1 ப்ரூவ் பண்ணிட்டேன். இந்த 1 1 ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதுக்கு நார்மலாக டிஸ்கிரிப்டிவ் மெத்தடு MCQ மெத்தடு ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் MCQ ஷார்ட் ஃபார்மாக கூட போட்டு காட்டுறேன் பாருங்க இதே 1 1 ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஆர் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக இன்க்ரீஸிங் ஆர் கம்ப்ளீட்டாக டிக்ரீஸிங்காக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிக்ட்லி ஒரு ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்லி ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங்காக இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் இஸ் 1 1 சொல்லிடலாம். இது வந்து நீங்கள் 6th சாப்டரில் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ல இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் படிப்பீங்க. ஸோ அந்த சாப்டர் படித்ததுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு இது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நான் ஒன்று வர இன்க்ரீஸிங் தான் என்ன பண்ண போகிறீங்கன்னா எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிக்கிறேன். எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சினா வாட் இஸ் த வேல்யூ? 3x ஸ்கொயர் ப்ளஸ் 5. டெஃபினட்டாக திஸ் வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ அப்போ இந்த வேல்யூ கிரேட்டர் தென் 0னா அப்போ f of x இஸ் வாட் இஸ் த மீனிங்? ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். f of x இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங். ஒரு ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஆன் ஆர் ரியல் நம்பர். ஓகே, அப்போ ஒரு ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் பாசிட்டிவாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் இன்க்ரீஸிங், ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் நெகட்டிவாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷன் இஸ் டிக்ரீஸிங். ஸோ ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 0 கண்டிப்பாக 0 வர வாய்ப்பு இல்லை. கம்பல்சரி அந்த ஃபங்க்ஷன் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங்காக தான் இருக்கும்.
அப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்காக இருந்தால் ஸ்ட்ரைட்டாக அந்த ஃபங்க்ஷன் இஸ் 1 1 அப்படின்னு சொல்லிடலாம். கிளியரா? ரைட்டு. இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கேன், 1 1 ப்ரூவ் பண்ணிவிட்டு, அதனால் ஃபஸ்ட் டி ஆப்ஷன் நம்மளுக்கு தேவைப்படாது. ஏன்னா நெய்தர் 1 1 சொல்லிட்டாங்களா, ஸோ அப்போ டி ஆப்ஷனும் தேவைப்படாது. ஓகே, நாட் 1 1 சொல்லியிருக்காங்க, ஆப்ஷன் பியும் தேவைப்படாது. ஸோ அப்போ ரிமைனிங் இந்த 2 ஆப்ஷன் தான் நான் செக் பண்ணணும். கிளியரா? ரைட். இப்போ ஆன் டூவாக என்னன்னு மட்டும் நம்ம பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்க்கலாமா இந்த 2 ஆப்ஷனில்? இப்போ ஆன் டூ ஃபார்ம் பண்ணணும். ஸோ அப்போ சேம் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் ஏ கிவன் ஆன் டூ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் நம்மளுக்கு தெரியும். 2 மெத்தடில் ஆன் டூ ப்ரூவ் பண்ணலாம். ஒன்று range is equal to codomain ஒரு மெத்தட், or for all y belongs to b codomain there is x belongs to a domain such that y is equal to f of x அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே இந்த சம்மை 2 மெத்தட்லேயும் ப்ரூவ் பண்ணலாமா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், given function odd degree equations. okay, given function is odd degree equation. note the point, degree is odd. அப்போ டிகிரி வந்து ஆடாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் 1 ரியல் ரூட் அப்படி வருங்க. அந்த ரியல் ரூட்டை ஆல்ஃபான்னு சூஸ் பண்ணி கூட செகண்ட் மெத்தட் இப்படி சால்வ் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். நான் இன்னொரு மெத்தட், ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு நான் போகிறேன். ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடமைனுக்கு மெத்தடுக்கு போகிறேன். கிளியர்? அப்போ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு கோடமைனா தெரியும், ஏன்னா ஃபங்க்ஷன் கிவன் ஃபங்க்ஷன் இஸ் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர். ஸோ கோடமைன் ஆர். ஸோ கோடமைன் வந்து ஆர்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் டொமைன் கண்டுபிடிக்கணும். ஓகே, சரி, ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். இப்போ ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் போகிறோம் பாருங்கள். ஸோ இது லாஜிக்கை வச்சுங்க. அதாவது ஒரு ஆட் டிகிரி ஈக்குவேஷன்ஸ், ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆட் டிகிரி ஈக்குவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3 இந்த மாதிரி ஆட் டிகிரி ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா ஷுவர் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி நோக்கி மூவ் ஆகும். எஃப் ஆஃப் ப்ளஸ் இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா ஷுவர் திஸ் வேல்யூ ப்ளஸ் இன்ஃபினிட்டி நோக்கி மூவ் ஆகும். திஸ் அப்ளிகபிள் ஃபார் ஒன்லி ஆட் பவர், எக்ஸ் பவர் கியூபு 5 இந்த மாதிரி ஆட் பவருக்கு மட்டும். ஒய் சார் எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டினா இங்கே வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கனால அப்படியே டிட்டோவாக அப்படியே ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. சப்போஸ் இதே சம்மு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஷுவர் எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா தட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஆகும். எஃப் ஆஃப் ப்ளஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ போட்டிங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி ஆகும். ஓகே, அதாவது எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், இந்த எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் வந்து இங்கே நெகட்டிவாக இருக்கிறதுனால அப்படியே சிம்பிள்னா நெகட்டிவாக அப்ளை பண்ணும்போது ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஆகும். ப்ளஸ் இன்ஃபினிட்டி பண்ணால் மைனஸ் இன்ஃபினிட்டியாக வரும். ஓகே, இது ஆட் டிகிரி ஈக்குவேஷன்ஸ்க்கான ரூல். இதை நம்ம மைண்டில் வச்சுங்க, நிறைய டைம் யூஸ் ஆகிட்டே இருக்குது, அதனால் காமனாக இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ நான் இந்த மெத்தடுக்கு என்ன மெத்தடுக்கு அப்ளை பண்ண போகிறேன்டா ரேஞ்சு சீக்வல் டு கோடமைன் மெத்தடுக்கு போகிறேன். ரேஞ்ச் சீக்வல் டு கோடமைன் மெத்தடுக்கு வரேன். கிளியர்? ஸோ ஷுவர் கோடமைன் சீக்வல் டு வாட் இஸ் த வேல்யூ சொல்லிடலாம், ஆர்னு சொல்லிடலாம். பிகாஸ் ஆஃப் நம்மளுக்கு என்னது கோடமைன் வேல்யூ ஆர். இப்போ நான் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர் டிகிரி ஈக்குவேஷன்ஸ். ஸோ டொமைன் பார்த்தீங்கன்னா இந்த சம் பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி இருக்குது. ஸோ அப்போ கிவன் சம்மு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5x ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ டொமைனோட வேல்யூ நான் அப்ளை பண்ண போகிறேன். அப்போ வாட் இஸ் மீனிங் எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணால் இங்கே எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ்ஸாக இருக்கா, அப்போ வாட் இஸ் த வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டி வரும். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் ப்ளஸ் இன்ஃபினிட்டி வேல்யூ நான் அப்ளை பண்ணால் தட் இஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரும். ஓகே, அப்போ வாட் இஸ் த ரேஞ்ச்? ஓகே, ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு வேர் டு வேர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, தட் இஸ் ஈக்குவல் டு ரியல் நம்பரா? கிளியர்? அப்போ ரேஞ்ச் ஆல்சோ ரியல் நம்பர். ஸோ கோடமைன்ஸ் ஈக்குவல் ரேஞ்ச் ஈக்குவலாக இருக்குன்னா தேர்ஃபோர் வாட் இஸ் கன்க்ளூஷன்ஸ்? F is onto. It's clear? F is onto functions. This method is very important question. Clear? Appa what a conclusion? Function is 1 1 and onto. Option C. You understood children? Sometime இது 3 மார்க்ல கேட்டுட்டே இருந்தாங்க. Last 2025ல 1 மார்க்ல கேட்டாங்க. ரைட், போலாமா? ரைட், what a next question? Question number 2 பாருங்க. What a question number 2? சேம் இது நமக்கு ப்ரீவியஸ் இயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க்கில் கேட்ட கொஷின்ஸ் இப்போ கரெக்டாக 2025ல இந்த கொஸ்டின் என்ன பண்ணிட்டா 1 மார்க்கில் கேட்டாங்க. கிவன் ஃபங்க்ஷன் வேர் டு வேர் நேச்சுரல் நம்பர் டு ஹோல் நம்பர் இஸ் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் n ஈக்குவல் டு n by 2 இஃப் n இஸ் ஈவன், 0 இஃப் n இஸ் ஆட். இப்போ இந்த ஃபங்க்ஷன் இஸ் 1 1 ஆன் டு 1 கேட்குறாங்க. கிளியர்? தட் இஸ் மீனிங் இன்ஜெக்டிவ்னா 1 1, சப்ஜெக்டிவ்னா ஆன் டு, தட் இஸ் அ நேம் ஆஃப் another நேம். கிளியர்? ரைட், ஃபர்ஸ்ட் நான் 1 1 கண்டுபிடிக்கிறேன். இதுதான் நம்மளுக்கு டெஃபினேஷன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். இது நார்மலாக 1 1 கண்டுபிடிக்க ஒரு செட் ஆஃப் மெத்தட். ஆர் இங்கே இதெல்லாம் மீனிங் என்னென்னா இமேஜ் ஆர் சேமாக இருந்தால் எலமெண்ட்ஸ் ஆர் சேம்.
ஓகே, இது ஒன் ஆஃப் த வே ஆஃப் டெஃபினேஷன்ஸ். ஆனால் இன்னொரு வே ஆஃப் மெத்தட் இருக்குங்க ஒன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு. டிஃப்ரெண்ட் எலமெண்ட், அதாவது எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் எடுத்தோன்னா ஐ கேன் ப்ரூவ் தட் டிஃப்ரெண்ட் இமேஜ் தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸு நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக எஃப் இஸ் 1 1. ஓகே, 1 ஆன டெஃபினேஷன்ஸ். கிளியர்? இது அனதர் செட் ஆஃப் டெஃபினேஷன். ஸோ சில எக்ஸாம்பிளுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ எப்படி சார்ண்டா, இப்போ நான் வந்து இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் செகண்ட் எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணுறேன். ஏன் சார் என்னால் பாஸ்வேர்டுக்கு கண்டுபிடிக்க முடியும் பிகாஸ் ஆஃப் n இஸ் ஆட் நம்பர். ஸோ அப்போ n இஸ் ஆட் நம்பர்னா வாட் ஆர் த நம்பர் இருக்கும்? 1 இருக்கும். கிளியர்? அடுத்து நெக்ஸ்ட் 3 இருக்கலாம், 5 இருக்கலாம், 7. இந்த மாதிரி ஆட் நம்பருக்கு எல்லா வேல்யூக்கு என்ன ஆச்சு? 0 ஆயிடுச்சு. கிளியர்? அப்போ நம்மளுக்கு தேவை 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட் எடுத்தால் 2 டிஃப்ரெண்ட் இமேஜ் கிடைக்கணும். இப்போ நான் 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட் எடுக்கிறேன். வாட் ஆர் த எலமெண்ட் எடுக்கிறேன்? 1 இஸ் நாட் ஈக்குவல் டு 3. ஏன்னா ரெண்டுமே 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஆச்சா? இப்போ நான் அப்ளை பண்ணால் எஃப் ஆஃப் 1 எடுத்தேன்னா எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? 0 சொல்லிட்டாங்க. எஃப் ஆஃப் 3 எடுத்தனாக்க அதோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 டிஃப்ரெண்ட் எலமெண்ட் பட் இமேஜ் ஆர் சேம். இஸ் கிளியர்? டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இமேஜ் ஆர் சேம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கண்டிஷன் ஃபெயிலியர் ஆகுது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் இருந்தால் டிஃப்ரெண்ட் இமேஜாக இருந்தால் மட்டும்தான் எஃப் இஸ் 1 1. இஸ் கிளியர்? பட் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் எடுத்துட்டேன் பட் சேம் இமேஜ் ஆகிப்போச்சு. அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்? எஃப் இஸ் நாட் அ 1 1 ஃபங்க்ஷன்ஸ். எஃப் இஸ் நாட் அ 1 1 ஃபங்க்ஷன். கிளியரா? அண்டர்ஸ்டுட்னா? ரைட். இப்போ நாட் அ 1 1 சொல்லியாச்சு. ஸோ அப்போ நம்மளுக்கு 1 1 தேவையில்லை. 1 1 ஃபங்க்ஷன் ஃபெயிலியர் ஆனால் பைஜெக்டிவ் வராது. ஸோ இந்த 2 ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் இருக்க இந்த 2 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கண்டுபிடிக்கணும். கிளியர்? இப்போ ஆன் 2 மட்டும் நான் செக் பண்ணும். ஓகே, கிளியர் மை சில்ட்ரன்? ரைட்டு. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி ஆன் 2 கண்டுபிடிக்கிறது இதே சேம் சம். ஆன் 2 கண்டுபிடிக்க நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் டெஃபினேஷன். ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடமைன் ஆர் அனதர் செட் ஆஃப் டெஃபினேஷன்ஸ். ஸோ இந்த சம்முக்கு நான் என்ன பண்ணேன்? ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடமைன் மெத்தட்லேயே ப்ரூவ் பண்ணிடுறேன். ஓகே, நம்மளுக்கு கோடமைன் தெரியும். வாட் இஸ் அ கோடமைன்? ஈஸியாக சொல்லிடுங்க. கோடமைன்ஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் அ வேல்யூ? தட் இஸ் ஈக்குவல் டு ஹோல் நம்பர். இஸ் கிளியர்? கோடமைன்ஸ் ஈக்குவல் டு ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0 1 2 3 அப்படியே வந்துட்டுருக்கோம் இல்லையா? ஸோ ரேஞ்ச் ஈக்குவல் கோடமைன் சொல்லியாச்சு. ரைட்டு. இப்போ கோடமைன் வேல்யூ வந்து 0 1 2 சொல்லிட்டீங்க. இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறேன். ரேஞ்ச் தான் ஹைலைட்டபிள். இப்போ ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். நல்லா பாருங்கள். ஆட் நம்பருக்கெல்லாம் 1 3 5 அப் டு எக்ஸெட்ரா ஆட் நம்பருக்கெல்லாம் 0வும், ஈவன் நம்பர் வாட் இஸ் நம்பர் 2 4 6 8 இதுக்கெல்லாம் வாட் இஸ் நம்பர் n/2 வரும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஆட் நம்பருக்கு எடுத்துன்னு வச்சுக்க எஃப் ஆஃப் 1 எஃப் ஆஃப் 3 இதுக்கு எல்லாத்துக்குமே ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் வேல்யூ 0ன்னு வந்துடும். இதுக்கப்புறம் எல்லா ஆட் நம்பருக்கு ஃபுல்லாக 0 வரும். இட்ஸ் கிளியர்? ரைட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 2 எடுக்கிறேன்னு வச்சுக்க. எஃப் ஆஃப் 2 எடுத்திங்கன்னா எந்த ஃபங்க்ஷன் வரும்? n/2 வரும். அப்போ 2 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 1 ஆயிடுச்சுங்களா? நெக்ஸ்ட் நான் 4 எடுக்கிறேன். அப்போ எஃப் ஆஃப் 4 எடுத்திங்கன்னா வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ்? 4 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 6 எடுத்திங்கன்னா வாட் வேல்யூ is 6 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 3. எஸ் கிளியர்? அப்போ நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 8 எடுத்துன்னு வச்சுங்க. அப்போ 8 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ இங்கே என்ன நடந்துக்குன்னு பாருங்கள். அடுத்து எஃப் ஆஃப் 10ன்னு அடுத்துன்னா வாட் ரியாக்ஷன்? 10 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் வேல்யூ 5. அப்போ 1 2 3 4 5 எங்கேன்னு ஸ்டார்ட் ஆகுது? 0. இப்படி நான் ஒவ்வொரு ஈவன் நம்பர் அடுத்து 12 போட்டோன்னா 6 வரும், 14 போட்டால் 7 வரும். அப்போ கண்டிப்பாக எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டே இருக்குங்களா? கிளியரா? அப்போ ரேஞ்ச் ஈக்குவல் டு இங்கே என்ன ஃபார்ம் ஆகுன்னு பாருங்கள். ரேஞ்ச் ஈக்குவல் டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? நம்பர்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 அடுத்து எங்கே நம்பர் இருக்குது? 1 2 3 அப் டு எக்ஸெட்ரா வந்துகிட்டே இருக்கா? திஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் செட் ஆஃப் ஹோல் நம்பர் ஆயிடுச்சா? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அப்போ நவ் ரேஞ்ச் தெரிஞ்சு போச்சு. அப்போ ரேஞ்ச் ஈக்குவல் டு வாட் இஸ் அ வேல்யூ ராஜா? ரேஞ்ச் ஈக்குவல் டு 0 1 2 3 அப்படியே வந்துகிட்டே இருக்குங்களா? அப்போ ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடமைன் போத் ஆர் சேமாக வருதா? therefore அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ்? எஃப் இஸ் onto. கிளியர்? எஃப் இஸ் onto ஃபங்க்ஷன்ஸ். அண்டர்ஸ்டுட்னா? அப்போ தட் இஸ் மீனிங் சப்ஜெக்டிவ் ஒன்லி. ஆப்ஷன் பி. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். வாட்ஸ் அ கொஸ்டின் நம்பர் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the function f from r to r is defined as f of x is equal to x squared minus 4x plus 5. இது கொஸ்டின்ஸ். ஓகே, அப்போ இந்த ஃபங்க்ஷனை 1 1 on 2 அப்படின்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இது 2024 கேட்ட கொஸ்டின்ஸ்.
So, here, this is solve பண்ணலாம்னா given function is 1 function கான definition எழுதிட்டேன். Clear? So, f of x is equal to what is the value? X squared minus 4x plus 5 is equal to f of y form பண்ணீங்கன்னா x squared minus 4, sorry, y squared. Is clear? என்ன ஃபார்ம் பண்றேன்? y squared minus 4y plus 5 ன்னு போட்டான். ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் 5 மைனஸ் 5 கேன்சல். எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதிலிருந்து நீ என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். டேக் இட் minus 4, டேக் இட் காமன். அப்போ ரிமைனிங் என்ன? எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இதுலேருந்து மைனஸ் 4 காமனாக எடுத்துக்கிட்டேன். Now I am again take it x minus y common எடுத்துட்டேன். x minus y take it common எடுக்கும்போது what's the remaining இருக்கும்? x plus y minus 4 is equal to 0. Clear? இப்போ இங்க வரும்போது what are conclusions அப்படின்னு பார்த்தீங்கன்னா x given function ரெண்டுமே what meaning? Real numbers. Domain, codomain both are real number. அப்போ what a conclusion da one of the value x minus y is equal to 0 ஆயிரும். So அப்போ ஆட்டோமேட்டிக்காக x is equal to y ஒரு வேல்யூ, பட் பக்கத்தில் இருக்க வேல்யூ செக் பண்ணோம். ஸோ திஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 4 நாட் ஈக்குவல் டு 0 வருமா? அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 வருதா நாட் ஈக்குவல் டு 0 வருதான்னு செக் பண்ணோம். ஓகே, அப்போ எக்ஸோட வேல்யூ கிவன் டொமைன் வந்து 6 தானே. எக்ஸு பொதுவாக 2வும் ஒய் பொதுவாக 2வும் எடுத்துங்கன்னா டெஃபினட்டாக அந்த வேல்யூ என்ன ஆகும்? 0 வரக்கு நிறைய பாசிபிள். ஸோ நான் ஃபஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 0 வரக்கு வாய்ப்பே கிடையாது, ஆனால் இங்கே வரும் பார்த்தீங்கன்னா 0 வரக்கு அதிக பாசிபிள். அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 4 is equal to 0 another value. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் வேல்யூ ப்ளஸ் 4 மைனஸ் ஒய். அப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு ஒய்யோட வேல்யூ 2 வேல்யூஸ். அப்போ 1 எலமெண்ட் வி கெட் த 2 இமேஜஸ். கெட் பண்ணுதா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுண்டா 1 எலமெண்ட் 2 இமேஜை கெட் பண்ணுறதுனால இட் இஸ் நாட் எ 1 ஃபங்க்ஷன். ஏன்னா நம்மளுக்கு ஈச் எலமெண்ட் அதாவது இமேஜ் சேமாக இருந்தால் எலமெண்ட்ஸ் ஆர் சேம்னு வரணும். பட் இமேஜ் சேமாக இருந்து எலமெண்ட் டிஃப்ரெண்ட் வந்துருச்சுங்களா? Therefore, what are conclusions? F is not a 1 functions. 1 functions. Is clear? Understood now? F is not a 1 function. Right. இப்போ on to ஒரு மாதிரி check பண்ணி பார்க்கலாம். So, again the same questionsல on to போயிடலாம். on to கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சேம் ஃபங்க்ஷன் தான். கொஸ்டின் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. ஆட் டிகிரி பவராக இருந்தால் on to range equal to கோடமைன் கண்டுபிடிக்க ஃபஸ்ட் சம்மில் சொல்லி கொடுத்துருப்பேன். தஸ் மெத்தட். பவர் ஈவனாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4ஆக இருந்துச்சுன்னா நீ எந்த மெத்தட் வரணும்னா ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடமைன் அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். அது ஒரு வே ஆஃப் மெத்தட். ஆர் அது வந்து நீங்கள் சிம்பிள் சம்மாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி சம்மாக இருந்தால் ஈஸியாக என்ன பண்ணிடுவேன்? ரேஞ்ச் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு ஈஸியாக எக்ஸ் ஸ்கொயர் அதனால் 0 to infinity அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நமக்கு இங்கே என்ன இருக்குது கொஸ்டின்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 5. ஸோ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்துட்டா ஷோர் நீ செகண்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். நோ அதர் வே. கிளியர்? அதனால் நீ டெக்ஸ்ட் புக் படிக்கும்போதே நீ செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நல்லா பழக்கப்படுத்திட்டே இருந்தீங்கன்னா உனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஓகே, ட்ரை பண்ணலாமா? ரைட். அப்போ வாட் இஸ் த செகண்ட் ஃபங்க்ஷன்னா ஃபார் ஆல் ஒய் பிலாங்ஸ் டு பி கோடமைன் அப்படின்னு வேல்யூ எடுக்கணும். தேர் எக்ஸ் அப்படி எடுக்கும்போது தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ டொமைன் எடுத்தால் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு ப்ரூஃப் ஆகும். கிளியர்? ரைட்டு. நிறைய பேர் எடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு தான் அடுத்த ஆப்ஷனுக்கு இங்கே வரணும். கிளியரா? ரைட். அப்போ இது எப்படி சார் சால்வ் வேணால் கொடுத்துருக்க சம்ம ஒய் இஸ் ஈக்குவல்னு எடுத்துங்க. ஒய் இஸ் ஈக்குவல் வாட்ஸ் வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 5 எடுத்துக்க. கிளியரா? இப்போ எல்லாத்தையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு மாதிரி அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 5 மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு பவர் 2 குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வந்துருச்சுங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இல்லையா? அப்போ மைனஸ் பின்னா அப்போ ப்ளஸ் 4 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்டு அப்போ 16 மைனஸ் 4 ஏவோட வேல்யூ 1 சியோட வேல்யூ மைனஸ் ஒய் டிவைடட் பை வாட்ஸ் 2 into 1. இப்போ இதை சிம்ப்ளி பண்ணிங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ கிடைக்கும்? y is equal to 4 plus or minus root of 16 next another plus 4y okay by 2. Take it 4 a common எடுத்துலாமா? y is equal to 4 plus or minus take it 4 square root வந்து 4 a common எடுத்துட்டா அப்போ 4 plus y ன்னு வந்து நிக்கும்.
அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா 2 டேக் இட் 4 இது ரூட்டை வெளியே எடுத்துருங்க. இப்போ y is equal to 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த 4 வெளியே எடுத்து இந்த டினாமினேட்டர் 2வையும் கேன்சல் பண்ணிடு. அப்போ ரிமைனிங் 4 ப்ளஸ் ஒய்ன்னு வந்து நிற்கும். 4 ரூட் எடுத்தால் 2வை காமன் எடுத்து டினாமினேட்டர் 2வை கேன்சல் பண்ணிடு. இப்போ நான் கொடுத்துருக்க சம்முக்கு ஒய் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இடத்துல ஒரு ட்விஸ்டே இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க. வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன்? ஃபார் ஆல் ஒய் பிலாங்ஸ் டு பின்னு சொல்லிட்டாங்க, கோடமைன். அப்போ எழுதிக்கலாமா? அப்போ வாட்ஸ் மீனிங்? ஃபார் ஆல் ஒய் பிலாங்ஸ் டு கோடமைன். இங்கே கோடமைன் என்ன இருக்குது? ரியல் நம்பர். இது டெஃபினேஷன், இது நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ். கிளியர்? ஃபார் ஆல் ஒய் பிலாங்ஸ் டு பி கோடமைன், தட் இஸ் கோடமைன் வேல்யூ ஆரை எடுத்துக்கிட்டேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? தேர் எக்ஸிஸ்ட் இல்லையா? தேர் எக்ஸிஸ்ட் டெஃபினேஷன் படி தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இஸ் கிளியர் கண்டிஷன் y is equal to நம்ம x is equal to சாரி இங்கே தப்பாக எழுதியிருக்கோம். x is equal to தானே எழுதிட்டு வரணும், நம்ம yன்னு எழுதியிருக்கோம். இட்ஸ் கிளியர்? x is equal to 2 plus or minus root of 4 plus y. இட்ஸ் கிளியர்? this also belongs to a அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் டொமைனில் இருக்கான்னு பார்க்கணும். டொமைன் என்னது? ரியல் நம்பர். இது belongs to ரியல் நம்பர் இருக்கான்னு பாருங்கள். இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது செக் பண்ணதுக்கப்புறம் தான் y is equal to f of xன்னு கண்டிஷனுக்கே நீங்கள் போகணும். ஸோ நோட் த பாயிண்ட். என்ன சார் இங்கே இந்த இடத்துல என்ன சார் சொல்ல வரீங்கன்னு நல்லா பாருங்களேன். ஃபார் ஆல் ஒய் பிலாங்ஸ் டு ஆர், எல்லா ஒய்யோட வேல்யூ எங்கே எடுத்துக்கிறேன்? ரியல் நம்பர். எல்லா ரியல் நம்பர் ஒய் வேல்யூக்கு தேர் எக்ஸிஸ்ட் ஒரு கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். அந்த எக்ஸ் வேல்யூ டெஃபினட்டாக டொமைன், தட் இஸ் வாட் இஸ் அ டொமைன், ஆருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை பற்றின கான்செப்ட் வீடியோலாம் ஆல்ரெடி வீடியோவில் உள்ள டிஸ்கிரிப்ஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் நீ நல்லா டெப்த்தாக பார்த்துக்குங்க. கிளியர்? நிறைய சம்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் கொஞ்சம் எம்சிக்குலாம் ஸ்டார்ட்டாக வந்துடுறேன். அதாவது எல்லா ஒய் வேல்யூக்கும் ஒரு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். அந்த எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ரியல் நம்பருக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். கிளியர்? அப்படி இருந்துச்சுன்னா நீ y is equal to f of x நீ அடுத்த ஸ்டெப்ஸ் போய்க்கலாம். ஆனால் அப்படி வருதான்னு நம்ம செக் பண்ணணும். பட் அப்படி இங்கே அதுதான் இங்கே இம்பார்ட்டன்ட். y belongs to ரியல் நம்பர்னா புட் ஐ கேன் சூஸ் y is equal to -6 எடுத்தேன்னு வச்சுக்க. ஃபார் எக்ஸாம்பிள் y is equal to -6 எடுத்தேன்னா அப்போ x is equal to 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4 + 6 வாட் ரியாக்ஷனுங்க -2ன்னு வந்துடுமா? அப்போ கண்டிப்பாக இது ரியல் நம்பர் வர வாய்ப்பு இருக்கா? டெஃபினட்டாக இஸ் நாட் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். இல்லையா? ஏன்னா ஒரு ஸ்கொயர் ரூட்டில் நெகட்டிவ் வந்துச்சுன்னா அது காம்ப்ளெக்ஸ் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக என்ன சொல்லியிருக்கேன்? எல்லா எக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் எல்லா எக்ஸும் வராது, சில எக்ஸ் வரும், சில எக்ஸ் வராமல் போயிடும். ஸோ வராமதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். கிளியர்? அப்போ வாட் இஸ் அ மீனிங்? கண்டிஷன் இங்கேயே ஃபெயிலியர் ஆகுது. கிளியரா? ஃபார் ஆல் ஒய் பிலாங்ஸ் டு ஆர் தேர் எக்ஸிஸ்ட், எல்லா எக்ஸுக்கும் டெஃபினட்டாக ஒரு ரியல் நம்பர் கிடைக்காது. ஸோ அப்போ இங்கேயே ஃபெயிலியர் ஆச்சுன்னா அப்போ நீங்கள் இதை வெரிஃபை பண்ண தேவையே இல்லை. இது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் தான் y is equal to f of x போகணும். ஸோ இங்கேயே ஃபெயிலியர். therefore what are conclusions? f is not a onto function. f is not a onto function. Clear? So automatically what is meaning? Neither 1 not onto function already not 1 சொல்லிட்டு not onto. அப்போ neither injective nor surjective. Clear my children? Right. Next question பாருங்க, fourth one. What are question number fourth one? Select the correct option out of the 4 given points. Yes, clear? 4 given point கொடுத்துருக்காங்க. select the correct point choose பண்ண சொல்லியிருக்காங்க. R be the relations on a set n is given by அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The relation R is equal to a, b. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா the relation R is equal to set of all a, b is clear such that a is equal to b minus 2 comma b greater than 6 is clear. A is equal to b minus 2 comma b greater than 6 அப்படின்னா என்ன மீனிங்கு? b ஓட வேல்யூ 6 காட்டிலே அதிகமாக இருக்கணும், சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் a வேல்யூ 1 கிடைக்கும். கிளியர்? அந்த ஆர்டர் பேர் என்ன அப்படின்னு இங்கே இருக்க 4 கொடுத்துருக்க ஆர்டர் பேர் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஆர்டர் பேர் இருக்குது, அது என்னென்னு கண்டுபிடின்றாங்க. ஸோ b greater than 6. அப்போ பியோட வேல்யூ செகண்ட் வேல்யூ 6 காட்டிலே அதிகமாக இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 காட்டிலே கம்மியாக இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் தேவையில்லைங்க. 6 காட்டில் அதிகமாக இருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ இருக்குது, 8 இருக்குது, 7 இருக்குது. அப்போ பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் 8 எடுக்கிறேன்னு வச்சுக்கேன். 8 எடுத்து அப்ளை பண்ணால் இப்போ ஏ ஈக்குவல் டு பியோட வேல்யூ 8 minus 2 ஈக்குவல் டு வாட்ஸ் வேல்யூ இருக்கா 6. கிளியர்? அப்போ விச் ஆப்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது? ஆப்ஷன் பி சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? கிளியரா? ரைட். அப்போ பார்த்தீங்கன்னா 6, 8 ஒன்லி த சாட்டிஸ்ஃபைடு த கண்டிஷன்ஸ். அண்டர்ஸ்டுட் நோ? ரைட்டு. ஸோ இப்போ 7 எடுத்து பாருங்கள்.
7 minus 2 5 பட் இங்கே 8 ஸோ ஆப்ஷன் ஏவும் வராது. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட். கொஸ்டின் நம்பர் 5 போயிடலாமா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 5. Let A be the set 3, 5. The number of reflexive relations. These are questions. So இது ஒரு ஃபார்முலா, number of reflexive relations. clear? Number of reflexive relation கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா what's the formula? 2 power n squared minus n. clear? அப்போ 2 power n squared, how many element இருக்கு? 1 2 element இருக்கு. அப்போ 2 square minus 2. here equal பண்ணா 2 power 4 minus 2, that is equal to 2 power 2. 2 power 2 value is equal to 4. That is option B. Clear my children? Right. Next, question number 6 பாருங்க. What's the question number 6? And the relation R on a set A is equal to 1 2 3. The relation R on a set A is equal to 1 2 3. Defined as R is equal to அப்படின்னு ஒரு ஆர்டர் பேர் கொடுத்துட்டாங்க. Which of the following order pair R shall be removed make on a equivalent relation on a set A? ஓகே, அதாவது என்னென்னா செட்டு வந்து A வந்து 1 2 3 எலமெண்ட் கொடுத்துட்டாங்க, ஒரு ரிலேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷனை ஈக்குவலண்ட் ரிலேஷன் அப்படி வரணும்டா இதில் ஏதோ ஒரு ஆர்டர் பேர் மிஸ்டேக்காக இருக்குது, அந்த ஆர்டர் பேரை ரிமூவ் பண்ணும். தட் இஸ் மை கொஷின்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டர் பேர்ஸ் ஆர் ஷால் பி ரிமூவ்டு. இதில் இருக்கிற ஏதோ ஒரு ஆர்டர் பேரை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்னவா மாறுங்க? ஈக்குவலண்ட் ரிலேஷனாக மாறும். அப்போ எந்த ஆர்டர் பேரை நான் ரிமூவ் பண்ணும், அதான் கொஷின்ஸ். கிளியரா? ரைட். அப்போ கிவன் கொடுத்துருக்க டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ செட்டு ஏ நம்மளுக்கு தெரியும். வாட்ஸ் செட் ஏ இஸ் ஈக்குவல் டு டெஃபினட்டாக என்னது? 1 2 3. ஸோ ஈக்குவலண்ட் ரிலேஷனாக கண்டிப்பாக ரிஃப்ளெக்சிவ் வேணும், சிமெட்ரிக் வேணும், ட்ரான்சிட்டிவ் வேணும். ஸோ அப்போ ரிஃப்ளெக்சிவ் வேணும்னா கண்டிப்பாக வந்து 1 1 ஆர்டர் பேர் இருக்கா? இருக்குது. 2 எலமெண்ட்டுக்கு 2 2 ஆர்டர் பேர் இருக்குது. 3க்கு 3 3 ஆர்டர் பேர் இருக்குது. ஸோ இட் இஸ் ஓகே ரிஃப்ளெக்சிவ். இஸ் கிளியர்? இட் இஸ் ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்ஸ். சரி, ஓகே. இப்போ சிமெட்ரிக் செக் பண்ணலாமா? சிமெட்ரிக் செக் பண்ணால் 1 1 ரிவர்ஸ் ஆர்டர் கண்டிப்பாக வரும். பட் 1 2 பிலாங்ஸ் டு ஆரில் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக 2 1 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். therefore அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்? ஆர் இஸ் நாட் ஏ சிமெட்ரிக். இட்ஸ் கிளியர்? ஆர் இஸ் நாட் ஏ சிமெட்ரிக் ரிலேஷன்ஸ். இப்போ ஆர் இஸ் நாட் ஏ சிமெட்ரிக்னா அப்போ கண்டிப்பாக நாட் ஏ ஈக்குவல் ரிலேஷன் ஆகி போயிடும். அப்போ கண்டிப்பாக எந்த பேரை ரிமூவ் பண்ணியாண்டா 1 2 இந்த ஆர்டர் பேரை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகுண்டா? ரிஃப்ளெக்சிவ் வந்துடும், சிமெட்ரிக்கு வந்துடும், ட்ரான்சிட்டிவ் வந்துடும். ஆல்ரெடி ரிஃப்ளெக்சிவ் சொல்லிட்டுனா ஸோ இந்த பேரை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா சிமெட்ரிக்கு வந்துடுமா, ட்ரான்சிட்டிவ் வரும்டா. இட்ஸ் ஐடென்டி ரிலேஷன். ஏன்னா 1 1 2 2 3 3 கண்டிப்பாக இட்ஸ் ஏ ட்ரான்சிட்டிவ். நிறைய பேர் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுவாங்க. சார் இட்ஸ் ஏ ட்ரான்சிட்டிவ் எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரான்சிட்டிவ் டெஃபினிஷன் படி பார்த்தீங்கன்னா ஏ பி பி சி பிலாங்ஸ் டு ஆர்னு சூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஏ சி பிலாங்ஸ் டு ஆர். இது ட்ரான்சிட்டிவ்க்கான டெஃபினேஷன். ஓகே, ட்ரான்சிட்டிவ்க்கான டெஃபினேஷன், ட்ரான்சிட்டிவ் ரிலேஷனுக்கான டெஃபினேஷன்ஸ். கிளியர்? ஸோ கண்டிப்பாக இப்போ இந்த ஆர்டர் பேர் ரிமூவ் பண்ணால் இந்த ரிமைனிங் இருக்க 3 ஆர்டர் பேர் ட்ரான்சிட்டிவ் வருமா சார் அப்படின்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். கண்டிப்பாக டெஃபினட்டாக ட்ரான்சிட்டிவ் வரும். ஏ சார்ண்டா ஒரு ட்ரான்சிட்டிவ் ரிலேஷனை பொறுத்தளவுக்கு 2 ஆர்டர் பேர் நான் சூஸ் பண்ணணும் அந்த ரிலேஷனுக்குள்ளே. இந்த மாதிரி கண்டினியூஸாக வர்ற மாதிரி ஆர்டர் பேர், அதாவது ஏ பி, செகண்ட் பார்த்தீங்கன்னா பி சி, இந்த லெட்டரை ஸ்டார்ட் பண்ண மாதிரி 2 ஆர்டர் பேர் நான் சூஸ் பண்ணேன் கம்பல்சரி. சூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஆர்டர் பேர் ஏ சி பிலாங்ஸ் டு ஆர் இருக்கா இல்லையா நான் செக் பண்ணோம். பட் இந்த கொஷின் ஆர்டர் பேர் பார்த்தீங்கன்னா ஆர் ஈக்குவல் டு 1 1 நெக்ஸ்ட் 2 2 நெக்ஸ்ட் 3 3 மட்டும் நான் எடுத்தேன்னு வச்சுக்க, இதுக்குள்ளே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எந்த 2 ஆர்டர் பேருமே சூஸ் பண்ணவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 1 எடுத்தோன்னா 1ல் ஸ்டார்ட் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் ஏதோ ஆர்டர் பேர் இருக்கா? இல்லை. 2 2 எடுத்தோன்னாக்க நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஏதோ ஆர்டர் பேர் இருக்கா? இல்லை. அதே மாதிரி 3 3 சூஸ் பண்ணால் 3ல் ஸ்டார்ட் பண்ண மாதிரி வேறு ஏதோ ஆர்டர் பேர் இருக்கா? இல்லை. therefore 2 ஆர்டர் பேரை என்னால் சூஸ் பண்ண முடியல அப்படின்றாலே ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் எ ட்ரிவியல் ட்ரான்சிட்டிவ். ஓகே, தட் இஸ் அ ட்ரான்சிட்டிவ் மீனிங். அதான் ட்ரிவியல் ட்ரான்சிட்டிவ்னாலும் சரி, ட்ரான்சிட்டிவ்னாலும் போத் ஆர் சேம் வே. அப்போ ட்ரான்சிட்டிவ் பொறுத்தவரைக்கும் 2 ஆர்டர் பேரை என்னால் சூஸ் பண்ண முடியலன்றாலே ஆட்டோமேட்டிக்காக தட்ஸ் ஆல்சோ ட்ரான்சிட்டிவ் ரிலேஷன்ஸ். ஸோ நான் ட்ரான்சிட்டிவ் கான்செப்ட் பேஸ் பண்ணி டெஃபினேஷன் நிறையா எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் கான்செப்ட் வீடியோவில் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபிங்காக தெரிஞ்சுக்கலாம். கிளியர்? அப்போ இந்த சம்மை பொறுத்தளவுக்கு 1 2 அப்படின்னு இந்த ஆர்டர் மட்டும் நீ ரிமூவ் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக்,
transitive condition satisfy பண்ணும். Understoodமா? Right. Next question போயிடலாமா? What is next question? அப்படின்னு பார்த்தீங்கன்னா let the relation R on a set A is equal to set of all x belongs to integer. Next the value is equal to 0 to 12. Next R is equal to set of all a comma b modulus of a minus b is a multiple of 4. So then is a 1 is an equivalent relation class, okay, counting 1 அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கிளியரா? சரி, செட் A வந்து எது வரை கொடுத்துருக்காங்க? 0 to 12 கொடுத்துட்டாங்க. as per relation condition கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? a minus b is a multiple of 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஈக்குவலன்ட் கிளாஸஸ் வந்து என்ன வேல்யூ கேட்டிருக்காங்க? 1க்கு கேட்டிருக்காங்க. கிளியர்? அண்டர்ஸ்டுட்னா? அப்போ ஈக்குவலன்ட் கிளாஸஸ் 1 வேணும்டா என்ன சொன்னால் நத்திங் பட் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி 1 வாட் ஆர் த வேல்யூஸ் ஆர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன கொஷின்னா a மைனஸ் பி கொஷின் என்னது? a மைனஸ் பி இஸ் மல்டிபிள் ஆஃப் 4. a minus b is multiple of 4. அதான கண்டிஷன். அப்போ நான் இந்த a or b இந்த ரெண்டில் ஏதோ ஒரு வேல்யூ வந்து நான் ஏன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். a equal to 1ன்னு எடுத்தாலும் சரி, a equal to bன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ நான் ஒரு கண்டிஷனுக்கு a equal to 1 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன். அப்போ என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் 1 minus b is multiple of 4 is multiple of 4 அப்படின்னு வந்து நிற்குமா? மாடுலஸ் ஆஃப் 1 minus b is a multiple of 4. இது இஸ் த கண்டிஷன்ஸ். இப்போ இங்கே வாட்ஸ் ஆர்டர் பேர் இருக்குது? 0 to 12 வரைக்கும் இருக்குது. அப்போ 0 to 12 ஒவ்வொரு நம்பர் ஆஃப் பி வேல்யூக்கு சப்ஸ்டியூட் பண்ணி இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 4 தான் நான் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் மீனிங். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் வேல்யூ எடுங்க. b is equal to 0 எடுத்துக்கலாமா? இங்கே 0 இருந்து ஸ்டார்ட் ஆகுது 0 to 12. ஸோ இப்போ 0ல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்போ 1 minus 0 ஈக்குவல் டு என்ன வேல்யூ வரும்? 1 வரும். இஸ் a multiple of 4? No, is not a multiple of 4. Is clear? அப்போ நெக்ஸ்ட் b is equal to what is the value? 1 எடுத்துனா அப்போ 1 minus 1 is equal to 0. Yes, is multiple of 4. Is also multiple of 4. Is condition satisfied ஆகுமா? நெக்ஸ்ட் b is equal to 2 அப்படி எடுத்தேன்னு வச்சுக்க. அப்போ what meaning? 1 minus 2 is equal to what is the value? 1 is not a multiple of 4. Is clear? It's not a multiple of 4. நெக்ஸ்ட் b is equal to 3 எடுத்தேன்னு வச்சுக்க. ஆட்டோமேட்டிக்காக 1 minus 3 is equal to plus 2. This also not a multiple of 4. இப்போ இது மாதிரி நீ அப்படி எந்த நம்பர் வரைக்கும் வெரிஃபை பண்ணும்? 12 வரைக்கும் வெரிஃபை பண்ணும். கண்டிப்பாக இப்போ 4 போட்டிங்கன்னா 4 minus 1 3 வருமா? வராது. 5 வரும். b is equal to 5 எடுத்திங்கன்னா 1 minus 5 is equal to 4 is a multiple of 4. கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் 6 வருமா? வராது. 7 வருமா? வராது. 8 வருமா? வராது. ஏன்னா 8 minus 1 is equal to 7 அதுவும் வராது. இஸ் கிளியர்? நெக்ஸ்ட் b is equal to 9 எடுத்தேன்னு வச்சுக்க. 1 minus 9 is equal to 8. This also multiple of 4. கிளியரா? நெக்ஸ்ட் 10 வருமா? வராது. 11 ஓகே கண்டிப்பாக வராது. வாட்ஸ் நெக்ஸ்ட் 12 வருமா? வராது. ஏன்னா 12 minus 1 11. கிளியர்? அண்டர்ஸ்டுட்னோ? அப்போ இந்த கண்டிஷனை மல்டிபிள் ஆஃப் 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி வாட் ஆர் த நம்பர்ஸ் சொல்லியிருக்கோம்? ஒன்று b is equal to 1 சொல்லியிருக்கோம், b is equal to 5 சொல்லியிருக்கோம், b is equal to 9 சொல்லியிருக்கோம். அப்போ 1 5 9 இதுதான் நம்மளுக்கு என்னது? காங்கிரன்ஸ் கிளாஸ் ஆஃப் 1க்கு தேவையான இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த செட்டு எலமெண்ட் 0 to 12க்குள்ள ஒன்லி 3 நம்பர்ஸ் ஒன்லி பாசிபிள். 1 5 9 ஒன்லி. தட் இஸ் ஆப்ஷன் ஏ. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் ஏ கொஸ்டின் நம்பர் 8. இங்கே என்ன சார் கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் நம்பர் 8ன்னா இந்த ஃபங்க்ஷன் f from r to r defined by f of x is equal to x cube. இது கொஸ்டின். The function f from r to r f of x equal to x cube. இது question. கிளியரா? ரைட். இப்போ இந்த ஃபங்க்ஷன் 1 1 on 2 அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. கிளியர்? ஸோ அப்போ ஃபஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கங்க. 1 1 வரணும்னா நம்மளுக்கு என்ன கண்டிஷன்? f of x is equal to f of y x equal to y. இதான கண்டிஷன்? ரைட். அப்போ எடுத்துக்கலாமா? அப்போ f of x என்ன இருக்குது? x cube. அடுத்து நெக்ஸ்ட்டு f of y என்ன இருக்குது? y cube. கிளியர்? ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னது ஃபார்ம் பண்ணிங்கன்னா x cube minus y cube is equal to 0. So a minus b the whole cube formula அப்படி explain பண்ணா இப்போ x minus y next x square plus xy plus y square is equal to 0. Sure x square plus xy plus y square this value not equal to 0. Clear? Is not equal to 0 ஆச்சுன்னா இப்போ here what is the value Raja? x minus y is equal to 0 மட்டும் வந்து நிற்கும். Clear? Therefore அப்போ x is equal to y. You understood now? Right. அப்போ நீங்கள் ஹியர் இதை யூஸ் பண்ணிங்கன்னா
இதை இப்படி எடுத்துடலாம், இல்லை ஸ்ட்ரைட்டாக எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு ஒய் கியூப் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னு வந்துடும். கியூபிக் ரூட் பவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, இங்கேயே எடுத்துலாம் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு ஒய் கியூப்னா தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கூட ஸ்ட்ரைட்டாக சொல்லிடலாம். தேர்ஃபோர் இந்த ஃபங்க்ஷன் இஸ் வாட் ரியாக்ஷனுங்க? ஓகே, 1 சொல்லிடலாம். ஓகே, எஃப் இஸ் 1 ஃபங்க்ஷன். கிளியர்? எஃப் இஸ் 1 ஃபங்க்ஷன். ஆர் இன்னொரு மெத்தட் தான் நமக்கு தெரியும். ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்காக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் 1 ஃபங்க்ஷன் தான். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்டேஸ் ஆஃப் எக்ஸை கண்டுபிடிச்சிங்கன்னா வாட் இஸ் அ வேல்யூ ரேஜா? 3x². ஷோர், கண்டிப்பாக திஸ் ஃபங்க்ஷன் இஸ் 3x² வரும்போது கிரேட்டர் தென் 0. இந்த ஃபங்க்ஷன் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் கான்செப்டை யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்னங்க 1 ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். கிளியர் மை சில்ட்ரன்? ரைட்டு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் இஸ் 1 நான் சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆன் டு செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, சேம் ஃபங்க்ஷன் ஆன் டு கண்டுபிடிக்கணும். ஆன் டு கண்டுபிடிக்கணும்டா given ஃபங்க்ஷன் என்னது? range equal to codomain, one of the method, or second formula எடுத்துக்க y belongs to b codomain there x belongs to a such that அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெண்டில் எனி ஒன் ஆஃப் தி யூ கோட் ஃபாலோ பண்ணிக்கும். பெட்டர் நம்ம இது ரேஞ்ச் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஆனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா செகண்ட் மெத்தடு எடுத்துக்கிறேன். ஃபார் ஆல் y belongs to b codomain there x belongs to a such that அந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கிளியர்? ஒன் ஆஃப் த மெத்தட் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் நான் ஆல்ரெடி ஒரு சொன்ன ஃபார்முலா தான், ஆட் டிகிரி பவர் ஆட் டிகிரின்ஸ், அதான் கொஸ்டின் நம்பர் 1 MCQல சால்வ் பண்ண அதே மெத்தட் தான். ஓகே, ஆட் பவர் வந்து ஆட் டிகிரியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரேஞ்ச் கண்டுபிடிக்கிற ஈஸி. ஆனால் நீங்கள் பெஸ்ட்டு அந்த மெத்தடு ஓடி போயிருங்க. வாட் இஸ் அ மெத்தட்? ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடமைன் போயிருங்க. எஸ் கிளியர்? ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடமைன். ஸோ ஷுவர் கோடமைன் வேல்யூ பார்த்தீங்கன்னா வாட்ஸ் அ நம்பர்? ஆர். ஆர் மீன்ஸ் வேர் டு வேர் minus infinity to plus infinity. அதான மீனிங்க? ரியல் நம்பர்னா minus infinity to plus infinity. ஸோ கோடமைன் தெரிஞ்சு போச்சு. இப்போ ரேஞ்ச் தான் கண்டுபிடிக்கணும். ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னா இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்ஸ் அ கொஷின்? எக்ஸ் கியூப். இங்கே ஃபங்க்ஷன் டொமைன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் டு ஆரா, தட் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. திஸ் ஆல்சோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இதான கொஷின் கொடுத்துருக்குது. ஆர் டு ஆர்னா மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி, டொமைனோட வேல்யூ எஃப் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி நாங்கள் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் ஷுவர் மைனஸ் இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். எஃப் ஆஃப் ப்ளஸ் இன்ஃபினிட்டியை நான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி நான் அப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான் வரும். பிகாஸ் ஆஃப் இந்த இடத்துல வேல்யூ பார்த்தா கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவ். சப்போஸ் இந்த வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் மைனஸ் இன்ஃபினிட்டியாக இருந்தால் ப்ளஸ் இன்ஃபினிட்டி ஆகும். ப்ளஸ் இன்ஃபினிட்டியாக வரும்போது மைனஸ் இன்ஃபினிட்டியாக மாறும். திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் பவர் என்னது? ஆட் டிகிரியாக இருந்தால் மட்டும் இஸ் அப்ளிகபிள். ஈவனுக்கு இது சூட்டபிள் ஆகாது. கிளியரா? இது ஒன் ஆஃப் த ஷார்ட்கட் மெத்தட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் த கண்டிஷன் இருந்துச்சா? ரேஞ்ச் ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி ரேஞ்ச். அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ்? எஃப் இஸ் ஆன் டு. ஓகே, எஃப் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன். கிளியரா? அப்போ வாட் ஏ கன்ஷன்? கிவன் ஃபங்க்ஷன் இஸ் போத் 1 அண்ட் ஆன் டு. அண்டர்ஸ்டுட்மா? ரைட். நெக்ஸ்ட்டு வாட் 9th கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. செட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 கொடுத்துட்டாங்க. பி இஸ் ஈக்குவல் டு 4 5 6 கொடுத்துருக்காங்க. இப்போ எஃப்ன்ற ஒரு மேப்பிங் கொடுத்துட்டாங்க. பி த ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி கண்டிஷன் வரை கொடுத்துட்டாங்க. இஸ் பேஸ்ட் ஆன் தி இன்ஃபர்மேஷன் எஃப் இஸ் பெஸ்ட் டிஃபைன்டு அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. கிளியரா? ரைட்டு. இப்போ இது வந்து 1 1 ஆன் 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் கிளியர்? பெட்டர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த மாதிரி நம்பர்ஸில் கொடுத்தனா நீ பேசாமல் ஸ்ட்ரைட்டாக ஆரோ டயக்ராமே போட்டுரு. ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும். செட் ஏ ஆரோ டயக்ராம் போட்டிங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செட் பி. செட் ஏ வாட் ஆர் தி எலமெண்ட்? 1 2 3. பி என்ன கொடுத்துருக்காங்க? 4 5 6 7. எஸ் கிளியர்? ரைட்டு. இப்போ மேப்பிங் இது வந்து எஃப் இல்லையா? எஃப்ன்ற ஒரு மேப்பிங். 1 எங்கே போகுது மேப்பிங் ஆகுது? 4 கூட மேப் ஆகுது. ஸோ 1 வந்து ஷுவர் 4 கூட மேப் ஆயிடுச்சு. 2 வந்து எங்கே வருது? 5க்கு போகுது. 2 இஸ் 5க்கு வந்துடுச்சு. 3 எங்கே வருது? 6க்கு வருது. ஸோ 3 வில் கம் டு த 6. கிளியரா? ஸோ ஈச் எலமெண்ட் ஹேவிங் டிஃப்ரெண்ட் இமேஜ். 1க்கு வந்து 4ன்னு ஒரு இமேஜ், 2க்கு வந்து 5ன்னு ஒரு இமேஜ், 3க்கு வந்து 6ன்னு ஒரு இமேஜ். ஸோ ஈச் எலமெண்ட் ஹேவிங் ஒன்லி 1 இமேஜ். வந்து எலமெண்ட் 2 இமேஜ் ஷேர் பண்ணிக்கிறவே கிடையாது. தேர்ஃபோர் அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ்? எஃப் இஸ் 1 ஃபங்க்ஷன்ஸ். கிளியர்? எஃப் இஸ் 1 ஃபங்க்ஷன் சொல்லிடலாமா? ரைட்டு. அப்போ தட் இஸ் இன்ஜெக்டிவ் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு ஆன் டூ வருமானு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆன் டூக்கு நம்மளுக்கு என்ன டெஃபினேஷன்? ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடமைன் இல்லையா?
range is equal to codomain. Understood no? Right. அப்போ what is the range? Range பார்த்தீங்கன்னா எது மேப்பிங் ஆயிருக்கு 4 5 6 அதான மேப்பிங் ஆயிருக்கு. அப்போ 4 5 6 இதான் range. Codomain என்ன? Set B full codomain. What is the value? 4 5 6 7. Clear? Both are equal? Not equal. What a conclusion? It is not onto function. Is clear? Not surjective. அப்போ is not a surjective. Surjective means onto. அப்போ இந்த function is only 1 1. அப்போ 1 1 தான் that is a injective மட்டும் வரும். Understood now? Right. Next question போயிடலாமா? What a question number 10. Question number 10 பார்த்தீங்கன்னா assertion reason type questions கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஈஸியாக that is a very important question also. Assertion reason type question set A is equal to set of all x belongs to R ஒரு real number where to where minus 1 to plus 1 சொல்லியிருக்காங்க. Next இந்த function f from a to a இந்த function f from a to a defined by f of x is equal to x square கொடுத்துட்டாங்க. இந்த function is not onto function அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு இதுக்கான ரீசன் வேறு கொடுத்துருக்காங்க. y is equal to minus 1 belongs to a எடுத்தமாக அப்போ minus 1 does இது belongs to a ஓகே அப்படின்னு வேறு கொஷின் கொடுத்துருக்காங்க. கிளியரா செக் பண்ணி பார்த்துலாமா இங்கே என்ன வருதுன்ட்டு. இந்த ஃபங்க்ஷன் இஸ் நாட் onto அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ரைட். இப்போ கொஷின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு onto ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு ஒரு டெஃபினேஷன் தெரியும். வாட் இஸ் த டெஃபினேஷன்? range is equal to codomain அப்படின்னு நம்மளுக்கு டெஃபினேஷன் தெரியும். ஒரு டெஃபினேஷன். செகண்ட் ஒன்று என்ன டெஃபினேஷன் தெரியும்னா ஃபார் ஆல் y belongs to b there is a codomain x belongs to a such that அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. y is equal to f of x ன்னு ஒரு ஃபங்க்ஷன். கிளியரா? ரைட். இப்போ கண்டிஷன் இஸ் இந்த இடத்துல ஒரு ஸ்மால் சேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு a. ஓகே இந்த இடத்துல கொஸ்டின் மிஸ் ஆகிருக்கு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 நாட் ஈக்குவல் டு a. திஸ் அ கொஸ்டின். அண்டர்ஸ்டுட்னா? ரைட்டு. இப்போ வாங்க இப்போ இங்கே என்ன இவங்க எந்த மெத்தடில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா range equal to codomain ரீசன் சொல்ல செகண்ட் ஃபார்முலா படி சொல்லியிருக்காங்க. ஃபார் ஆல் y belongs to b codomain there is x belongs to a domain such that y is equal to f of x செகண்ட் ஃபார்முலா படி சொல்லியிருக்காங்க. சரி அப்போ செகண்ட் ஃபார்முலா தான் அங்கே ரீசனாக கொடுத்துருக்காங்க. சரியாக செக்வா அப்படின்னு வெரிஃபை பண்ணி பார்க்கலாமா? ரைட். அப்போ இந்த செகண்ட் ஃபார்முலா வெரிஃபை பண்ண ஃபஸ்ட்டு ரீசனுக்கு வாங்க. கிவன் சம் y is equal to கொடுத்துருக்க சம்ம y is equal to x square எடு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ் வேல்யூ x is equal to plus or minus root y அப்படி வந்துடுமா? ரைட். அப்போ வாட் இஸ் த மீனிங்? ஃபார் ஆல் y belongs to b codomain இது டெஃபினேஷன். அப்போ எழுதிக்கலாமா? வாட்ஸ் த டெஃபினேஷன்? ஃபார் ஆல் y belongs to codomain. இங்கே டொமைனும் சரி கோடமைனும் சரி இந்த ஃபங்க்ஷன் எதுவுமே ரெண்டுமே ஏன்ற ஒரு செட்டு தான். கிளியர்? டொமைனும் சரி கோடமைன் சரி ஏன்னு சரி தான். ஸோ அப்போ ஃபார் ஆல் y belongs to a கோடமைன் எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் என்ன டெஃபினேஷன்? தேர் எக்ஸிஸ்ட். இஸ் கிளியர்? தேர் எக்ஸிஸ்ட் what's the meaning Raja? x is equal to plus or minus x equal to plus or minus root y. This value also belongs to a whether is possible or not is the questions. Is clear? This value is also belongs to a அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன் this belongs to a that is a meaning domain இருக்கான்னு நான் வெரிஃபை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் such that y is equal to f of x போக முடியும். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக இந்த டெஃபினேஷன் மீனிங் பாருங்கள். ஃபார் ஆல் y belongs to a y வேல்யூ செட்டு ஏல இருக்க வேர் டு வேர் -1 to +1 ஏன்னா க்ளோஸ் இன்டர்வல் வரையும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓப்பன் க்ளோஸ் இன்டர்வல் -1 to +1 அகெயின் த ஃபங்க்ஷன் எங்கேருந்து ரேஞ்ச் ஆல்சோ ஹியர் ஆல்சோ ஏ வேல்யூ பார்த்தீங்கன்னா எங்கேருந்து க்ளோஸ் இன்டர்வல் -1 to +1. எஸ் கிளியர்? ரைட். அப்போ ஏவோட வேல்யூ -1 to +1க்குள்ள நான் எந்த வேல்யூ ஒய்யோட வேல்யூ சூஸ் பண்ணாலும் கிளியர் -1 to +1 எந்த வேல்யூ சூஸ் பண்ணாலும் கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். அந்த எக்ஸ் வேல்யூ டெஃபினட்டாக செட் ஏ கோடொமைனுக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும் டொமைனுக்குள்ளே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வருமானு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ ஒய் பிலாங்ஸ் டு ஏன்னா ஏ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது -1 to +1க்குள்ளே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் போட்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு -1 எடுத்தேன்னு வச்சுக்க. கிளியர்? ஒய் இஸ் ஈக்குவல் டு -1 எடுத்தேன்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. டெஃபினட்டாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 வந்து ரியல் நம்பரே கிடையாது. திட் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். So that's the value does not belongs to A. Is clear? Understood now? Therefore, what a conclusions? F is not a onto function. F is not a onto function.
Understood now? F is not a onto function. Clear children? Right. அப்போ question பாருங்க, assertion பாருங்க, function is not a onto function சொல்லியிருக்காங்க. Yes. எந்த reason படி? Second definition படி. Because of y is equal to minus 1 எடுக்கும்போது x equal to plus or minus 1 does not belongs to a. Clear? So reason correct ஆயிடுச்சு. அப்போ both assertion and reasons true. The reason also correct explanation. Correct only. ஏன்னா இந்த reason யூஸ் பண்ணி தான் இது கரெக்டான f is not onto நான் சொல்கிறேன். So அப்போ option A. Clear my children? Right. Next question போயிடலாமா? What are next questions அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ். இதில் கொஞ்சம் 11th போர்ஷனை பேஸ் பண்ணி வருங்க. ஓகே, 11th நீ எந்தளவுக்கு கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க, 12th ரெண்டையும் மிஸ் பண்ணி கேட்டிருக்காங்க 2025. பி கெட் வெரி கேர்ஃபுல். கொஸ்டின் பாருங்கள், ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ஈக்குவல் டு இன்னொரு ஃபங்க்ஷன். இப்போ என்ன கொடுத்தனா எஃப் ப்ளஸ் ஜி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ் வேர் டொமைன் எஃப் பிலாங்ஸ் டு ஜி இஸ் ஆர்னு கொடுத்துட்டாங்க. என்ன சார் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் இ பவர் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் லாக் எக்ஸ்னு இன்னொரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டாங்க. இந்த ரெண்டு ஃபங்க்ஷனை ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? இ பவர் எக்ஸ், இ பவர் 3 இல்லை சாரி, இ பவர் எக்ஸ்னு கிடைக்கும். இ பவர் எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ்னு வந்து நிற்கும். கிளியரா? இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது இந்த எஃப் ப்ளஸ் ஜின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு டொமைன் இருக்கும்ல, அந்த டொமைன் எஃப் ப்ளஸ் ஜியோட டொமைன் வந்து ரியல் நம்பர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. இன்னும் ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு டொமைன் அடிஷனுக்கு அந்த ரெண்டு ஃபங்க்ஷன் டொமைன் கண்டுபிடிக்கணும்னா அந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட இன்டர்செக்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும். டொமைன் ஆஃப் எஃப்பும் இன்டர்செக்ஷன் ஆஃப் டொமைன் ஆஃப் ஜி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஷுவர் ரீசன் இஸ் கரெக்ட். ஒய் மீன்ஸ் ரெண்டு ஃபங்க்ஷன் டொமைனுக்கு, ஓகே, டொமைன் ஆஃப் எஃப் ப்ளஸ் சி ரெண்டு ஃபங்க்ஷன் அடிஷன் பண்ணாலும் சரி சப்ராக்ட் பண்ணாலும் சரி, இல்லை ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு நீ என்ன பண்ணுங்கள் மல்டிபிள் பண்ணாலும் சரி ஆர் டிவைட் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக அந்த ரெண்டு ஃபங்க்ஷனோட இன்டர்செக்ஷன் இண்டிவிஜுவலாக ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட டொமைன் எஃப்பும் இன்டர்செக்ஷன் ஆஃப் டொமைனோட வாட் ரியாக்ஷனுங்க ஜி. ஸோ ஒரு ரெண்டு ஃபங்க்ஷனை ஆட் பண்ணி அந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு காமன் டொமைன் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனோட டொமைனும் செகண்ட் ஃபங்க்ஷன் டொமைன் இன்டர்செக்ஷன் எடுத்து கிடைக்கக்கூடிய அந்த காமன் வேல்யூ தான் டொமைன் ஆஃப் எஃப் ப்ளஸ் ஜி. ஓகே, அதுதான் டெஃபினேஷன். கிளியரா? ஸோ அப்போ ரெண்டு ஃபங்க்ஷன் அடிஷன் பண்ணி இந்த அடிஷன் பண்ண ஃபங்க்ஷனுக்கு டொமைன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனும் செகண்ட் ஃபங்க்ஷனும் இன்டர்செக்ஷன் பண்ணித்தே ஆகணும். ஸோ ரீசன் இஸ் கரெக்ட். கிளியர்? இப்போ இந்த ரீசனை யூஸ் பண்ணி கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு டொமைன் அடிஷன் பண்ணி கிடைக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இ பவர் எஃப் ஆஃப் எக்ஸு அதுக்கு வந்து டொமைன் வந்து ரியல் நம்பர் வருதா வரலையான்னு செக் பண்ணி பார்க்கணும். கிளியரா? ரைட்டு. வாட் இஸ் த ஃபஸ்ட் ஃபங்க்ஷன்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ். இது கொஸ்டின். ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் ஷோர் இ பவர் எக்ஸுக்கு வந்து டொமைன் பார்த்தீங்கன்னா டொமைன் ஆஃப் எஃப் ஷோர் வாட் இஸ் த வேல்யூங்க மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. என்னுடைய ரியல் நம்பருக்கு இந்த ஃபங்க்ஷன் இஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அண்டர்ஸ்டுட்னா? ரைட்டு. செகண்ட் ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எக்ஸ். செகண்ட் ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? லாக் எக்ஸ். அப்போ வாட் இஸ் த டொமைன் ஆஃப் ஜி? ஓகே, டொமைன் ஆஃப் ஜின்னு வரும்போது லாக் எக்ஸ் வந்து நெகட்டிவ் நம்பர் இஸ் நாட் டிஃபைன்டு. ஸோ அப்போ லாக் எக்ஸ் வந்து டொமைன் பார்த்தீங்கன்னா 0 to ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான் வரும். ஏன்னா 0 க்ளோஸ் இன்டர் கூட வராது. ஏன்னா லாக் 0 ஈக்குவல் மைனஸ் இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ அப்போ வாட் இஸ் த மீனிங்? லாக்கோட டொமைன் பார்த்தீங்கன்னா 0 to இன்ஃபினிட்டி. சரியா? லாக் வந்து நெகட்டிவ் நம்பர் நாட் டிஃபைன்டு. ஸோ லாக்கோட டொமைன் பார்த்தீங்கன்னா 0 to இன்ஃபினிட்டி. இப்போ அஸ்பேர் இந்த ரூலை யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ டொமைன் ஆஃப் இப்போ எஃப் ப்ளஸ் ஜி சம் என்ன? எஃப் ப்ளஸ் ஜி இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸு ப்ளஸ் லாக் எக்ஸு. இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு டொமைன் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் டொமைன் கண்டுபிடிக்கணும் அஸ்பர் டொமைன் ஆஃப் எஃப் ப்ளஸ் ஜி இஸ் கிளியர் இஸ் ஈக்குவல் டு டொமைன் ஆஃப் எஃப் இஸ் கிளியர் ப்ளஸ் டொமைன் ஆஃப் ஜி. இதுக்கு ரெண்டு சாரி எஃப் இன்டர்செக்ஷன் டொமைன் ஆஃப் ஜி. கிளியரா? டொமைன் ஆஃப் எஃப் வந்து என்ன தெரியும்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி தெரியும். இன்டர்செக்ஷன் ஆஃப் டொமைன் ஆஃப் ஜி என்ன வருங்க? 0 to இன்ஃபினிட்டி வரும். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி 0 to இன்ஃபினிட்டி ரெண்டு காமனாக இன்டர்செக்ஷன் எடுத்தால் எனக்கு ஃபைனலாக கிடைக்கக்கூடியது வேல்யூ என்னங்க? 0 to இன்ஃபினிட்டி தான். ஸோ அப்போ டொமைன் ஆஃப் எஃப் ப்ளஸ் ஜிக்கு டொமைன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் அ மீனிங்? 0 to இன்ஃபினிட்டி தான். ஆனால் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? டொமைன் ஆஃப் எஃப் ப்ளஸ் ஜிக்கு வந்து ரியல் நம்பர் தட் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ ஷுவராக வராது. நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 0 to infinity கிடச்சிருக்கு. ஸோ ரீசன் இஸ் கரெக்டு, பட் அசர்டேஷன் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா நம்மளுக்கு டொமைன் வந்து எது வரைக்கும் 0 to infinity தான் வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? -infinity +infinity கொடுத்துருக்காங்க. கிளியரா? இப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்? அசர்டேஷன் ஃபால்ஸ், reason is true. That is the meaning D. D option. Understood ma? Right. இப்போ next question number 12 க்கு வாங்க. What a question number 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this also given function assertion எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, z p the integer, ஒரு integer கொடுத்துட்டாங்க. இந்த function f from z to z is defined as f of x equal to 3x minus 5 is a bijective அப்படின்னு சொல்கிறாங்க. பைஜெக்டிவ்னா என்னென்ன சொல்லணும்? 1 சொல்லணும், on 2 சொல்லணும். Clear? Next, the function is a bijective if both surjective or injective சொல்லிட்டாங்க. Injective what's the meaning? 1 surjective what's the meaning? on 2. அப்போ reason is correct. Because of ஒரு function வந்து bijective இருக்கிறோம்னா கண்டிப்பாக 1 on 2 condition satisfy பண்ணும். ஸோ reason is correct. அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து 1 on 2 நான் செக் பண்ணணும். அதுதான் கண்டிஷன். செக் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து 1 ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன? 3x - 5 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய். எஃப் ஆஃப் ஒய் அப்ளை பண்ணிங்கன்னா இப்போ 3y - 5 ஆட்டோமேட்டிக்காக -5 + 5 கேன்சல். இப்போ ரிமைனிங் 3x - 3y = 0. டேக் இட் 3 காமன். அப்போ x - y = 0. ஸோ அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸு 3 இந்த சைடு கொண்டு ஆட்டோமேட்டிக் 0 ஆயிரும். x - y = 0. What a conclusion? X is equal to y. Therefore, what a conclusions? F is 1 function. It's clear? F is 1 function சொல்லிடலாம். இப்போ நெக்ஸ்ட் எதை செக் பண்ணு? on to 1 செக் பண்ணு இல்லையா? தட் இஸ் a very important. இப்போ on to 1 செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு விதமாக டெஃபினேஷன் தெரியும். ஒன்று range equal to codomain. செகண்ட் ஒன்று for all y belongs to B codomain there is x belongs to A domain such that y is equal to f of x. இந்த டெஃபினேஷன் எப்படி நிறைய யூஸ் பண்ணுறது எப்படின்னு கான்செப்ட் வீடியோவில் சொல்லி போய் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இல்லையா? ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் ரிலேஷன் ஃபங்க்ஷனில். இப்போ கொஸ்டின் என்ன மீனிங் கொடுத்துருக்கேன்னா, ஃபார் ஆல் ஒய் பிலாங்ஸ் டு பி கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை y is equal to 3x - 5 அப்படி எடுத்துக்க. இது சம்மு கொடுத்துருக்காங்களா? இதை நான் எடுத்துக்கிட்டேன். இதுலேருந்து நான் எக்ஸை கண்டுபிடிக்கிறேன். அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணுறேன்னா y + 5 = 3x. therefore அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ்? x is equal to y + 5 divided by what's happening 3. இப்போ எக்ஸை கண்டுபிடிச்சிக்கிட்டேன். கிளியரா? இப்போ வர இந்த டெஃபினேஷனுக்கு வாட்ஸ் த டெஃபினேஷன்? ஃபார் ஆல் ஒய் பிலாங்ஸ் டு கோடமைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ எடுத்துக்கலாம். ஃபார் ஆல் இஸ் கிளியர் ஒய் பிலாங்ஸ் டு கோடமைன். கோடமைன் இங்கே என்ன இருக்குது? இன்டிஜர். ஸோ ஃபார் ஆல் ஒய் பிலாங்ஸ் டு கோடமைன் இன்டிஜர் தேர் எக்ஸிஸ்ட் இஸ் கிளியர் தேர் எக்ஸிஸ்ட் வாட்ஸ் அவைலபிலிட்டி? எக்ஸ் பிலாங்ஸ் டு டொமைன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு y + 5 + 3 இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸோட வேல்யூ. ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ ஷுர் பிலாங்ஸ் டு டொமைன். டொமைனோட வாட்ஸ் வேல்யூ இந்த சம்மில் இஜெட்டுக்கு வரும் அப்படின்னு வருமா அப்படின்னு செக் பண்ணணும். ஒய் பிலாங்ஸ் எங்கே எடுத்திருக்கோம்? இன்டிஜர். இன்டிஜரில் இருக்க ஒய்யோட வேல்யூ எல்லா ஒய்க்கும் கரஸ்பாண்டிங் ஓகே இது இன்டிஜர் ஒய்யோட எல்லா இன்டிஜர் வேல்யூக்கும் ஒரு எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். அந்த எக்ஸ் வேல்யூ கண்டிப்பாக இன்டிஜருக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்றாங்க. வருமானு செக் பண்ணிடலாமா? வெரி சிம்பிள். புட் y is equal to 2 எடுங்க. y is equal to 2 எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 7/3க்கு வரும். கிளியர்? 7/3 இன்டிஜர் வருமா? இஸ் நாட் ஏ இன்டிஜர். கிளியர்? அப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சா? அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ்? f is not a 1 function. Sorry, onto function. Clear? F is not a onto function. F is not a onto function. Clear? Understood now? F is not a onto function. இப்போ என்ன கன்க்ளூஷன்? ஃபங்க்ஷன் இஸ் 1 not a onto. அப்போ 1 ஃபெயிலியர் ஆனாலே என்ன கன்க்ளூஷன் ஆயிரா? பைஜெக்டிவ் கண்டிப்பாக வராது. கிளியர்? அப்போ அசர்டேஷன் ஃபெயிலியர், ரீசன் இஸ் ட்ரூ. அப்போ அசர்டேஷன் ஃபால்ஸ், ரீசன் இஸ் ட்ரூ. ஆப்ஷன் டி. கிளியர் சில்ட்ரன்? இது 2025 கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? வாட் ஆர் நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ரிலேஷன்ஸ். ஓகே, இந்த ஃபங்க்ஷன்
எங்கேருந்து கொடுத்துருக்காங்க f is 1 2 3 4 ஒரு மேப்பிங் கொடுத்துருக்காங்க. this also value டொமைனு கோடொமைன் கொடுத்துட்டாங்க. டிஃபைன் பை அதன் டேட்டால்ஸ் கொடுத்துட்டாங்க. இட்ஸ் எ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டாங்க. the reason is the function 1 2 3 x y such that இந்த function is 1 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா? இப்போ இது 1 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துலாமா? ரைட்டு. இப்போ கொடுத்துருக்கிறதுக்கு நீ என்ன பண்ணீங்க, ஆரோ டயக்ராம் போடு, அதான் பெஸ்ட்டு. எப்பயுமே இந்த மாதிரி நம்பர்ஸில் வந்துன்னா ஆரோ டயக்ராம் போட்டுங்க. வாட் இஸ் த நம்பர்ஸ் 1 2 3 4. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த வேல்யூ எக்ஸு ஒய்ஏ இஜெட்டு பி. கிளியரா? இப்போ என்ன பண்ணேன்னா இதுக்கு மேப்பிங்கு நான் ஃபார்ம் பண்ணணும். எஃப்ன்ற ஒரு மேப்பிங் எப்படி கொடுத்துருக்காங்க, 1 வந்து எக்ஸுக்கு போகுன்ட்டாங்க. ஸோ 1 வந்து ஷுவராக எக்ஸுக்கு போகுன்ட்டாங்க. 2 வந்து ஒய்க்கு போகுன்ட்டாங்க. ஸோ 2 வந்து ஒய்க்கு போகுன்ட்டாங்க. 3 வந்து இஜெட்டுக்கு போகுன்ட்டாங்க. ஸோ 3 வந்து ஷுவர் தே வில் கம் டு இஜெட் அப்படின்ட்டாங்க. இஸ் கிளியர்? 3 வந்து இஜெட்டு. ஓகே, கிளியரா? ரைட்டு. ஆனால் இந்த சம்மோட மேப்பிங் படி 4 எலமெண்ட்டுக்கு எதாவது மேப் ஆகிருக்கா? ஆகவே இல்லை. அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஓகே, therefore what a conclusion is the given is not a function. ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷனே வராதுங்க. ஏன்னா ஒரு எலமெண்ட் எம்டியாக இருக்குல்ல. இஸ் கிளியர்? அப்போ as per இந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். இஸ் கிளியர்? இப்போ நான் ஃபங்க்ஷனே இல்லைன்னு வரும்போது எப்படி நீ 1 1 ஆன் 2 வெரிஃபை பண்ணுவேன்? நாட் ஏ ஃபங்க்ஷன் நீ 1 1 கண்டுபிடிக்க முடியாது இல்லை. 1 1 கண்டுபிடிக்க முடியாது, ஆன் 2 கண்டுபிடிக்க முடியாது. therefore பைஜெக்டிவ் இஸ் எ ஃபெயிலியர். வரவே வராதுங்க, ஃபங்க்ஷனே கிடையாதுங்க. அஸ்பர் இந்த கொடுத்துக்க டெஃபினேஷன் பண்ணி ஃபங்க்ஷனே வராதுங்க. கிளியர்? ஃபங்க்ஷனே வரலைன்னா எப்படி டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் போக போகிறீங்க? ஏன்னா இங்கே எலமெண்ட் 4க்கு நோ எலமெண்ட்ஸ் ஆர் மேப்பிங். அஸ்பர் அவங்க கொடுத்துக்கப்படி நோ மேப்பிங். கிளியரா? ரைட்டு, முடிஞ்சதா? இப்போ வாங்க இந்த அப்போ அசட்ரேஷன் இஸ் ஃபெயிலியர், இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ ரீசனுக்கு வாங்க. கிவன் ஃபார்ம் பண்ணலாமா? ரீசன் பார்த்தீங்கன்னா அதே ஆரோ டயக்ராம் எடுத்துக்கிறேன். வாட் ஆர் த எலமெண்ட் இருக்குது? 1 2 3 இருக்குது. ஸோ அப்போ ஹியர் யூ கோட் பண்ணிங்கன்னா வாட்ஸ் எலமெண்ட் இருக்குது? எக்ஸு ஒய் ஜெட்டு பி இருக்குது. இப்போ இது கூட நான் மேப்பிங் ஃபார்ம் பண்ணுற எஃப் மேப்பிங் எங்கேருந்து 1 to எக்ஸு 1 to எக்ஸு 2 to ஒய் 2 to ஒய் மேப்பிங் ஆயிடுச்சு. 3 to இஜெட்டு 3 to இஜெட்டு மேப்பிங் வந்துச்சு. ஷோர் ஈச் எலமெண்ட் கெட் ஒன்லி 1 இமேஜ். ஸோ ஃபங்க்ஷன் கண்டிப்பாக ஒரு 2 இமேஜ் வந்து ஒரு எலமெண்ட் கூட ஷேர் பண்ணவே கிடையாது. ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்குது. ஷோர் அப்போ வாட் இஸ் த கன்க்ளூஷன்ஸ்? எஃப் இஸ் 1 1. கிளியர்? எஃப் இஸ் 1 1. ஸோ அப்போ ரீசன் இஸ் கரெக்ட். அண்டர்ஸ்டுட்? நோ ரீசன் ட்ரூ, அசட்ரேஷன் ஃபால்ஸ். ஓகே, அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? ஸோ திஸ் லெசன் இஸ் கான்செப்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பற்றின 1 1 ஃபங்க்ஷன் ஆன் 2 ஃபங்க்ஷன் கான்செப்ட் வீடியோலாம் ஆல்ரெடி நான் பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருப்பேன். கான்செப்ட் என்சிஆர்டி பேஸ் பண்ணி கான்செப்ட் சம் எல்லாமே. ஓகே, நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிங்க மோர் கான்செப்ட்டுக்கு. தேங்க்யூ வாட்சிங் ஃபார் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஓகே, இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கிளியர் மை சில்ட்ரன்? தேங்க்யூ.